Hi everyone, I'm Dr. Prema. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தியரி ஆஃப் இன்ஃபரன்சஸ். ஸோ இந்த தியரி ஆஃப் இன்ஃபரன்சஸ் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த டாட்டாலஜிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். லைக் அந்த அசோசியேட்டிவ், காம்ப்ளிமெண்ட் லா, எல்லா லாஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிமார்கன்ஸ், ஸோ ஆல் த லாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தவிர அந்த கண்டிஷனல் லாஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிஷனல் லா, கான்ட்ராபாசிட்டிவ் லா, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தியரி ஆஃப் இன்ஃபரன்சஸ்ல இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா லாஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி கமா கியூ தனித்தனியா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. பி கமா கியூ தனித்தனியா இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து எழுதலாம். பி அண்ட் கியூன்னு எழுதலாம். அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, பி அண்ட் கியூன்னு இருந்துச்சுன்னா இதை நீங்க பி தனியா எழுதலாம், கியூ தனியா எழுதலாம். இதோட நேம் வந்து சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் சைலோஜிசம். இதுல நெகேஷன் பி பி கேன்சல் ஆகி ஆன்சர் யூ வில் கெட் கியூ. ஸோ திஸ் இஸ் கால்ட், இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் சைலோஜிசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகேஷன் கியூ கியூ கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு பி வந்து நெகேஷன் பியா வரும். இது பேரு மாடோஸ் டோலன்ஸ். மாடோஸ் ஃபோனோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். பிபி கேன்சல், நெகேஷன் வராது, பிபி இல்லாமல் உங்களுக்கு கியூ மட்டும் வரும். இதோட நேம் வந்து மாடோஸ் போலன்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதெட்டிக்கல் சைலோஜிசம் இல்லைன்னா செயின் ரூல், ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் வந்து பி இஃப் கியூ, கியூ இஃப் ஆர்னா இந்த ரெண்டு கியூ கேன்சல் ஆகி உங்களுக்கு பி இஃப் ஆர். இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதெட்டிக்கல் சைலோஜிசம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குறீங்கன்னா டீலெம்மா. ஸோ டீலெம்மா பார்த்தீங்கன்னா பி ஆர் கியூ, பி இஃப் ஆர், கியூ இஃப் ஆர்னா இந்த பியும் கியூவும் இந்த பிஆர் கியூவும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ரிமைனிங் ஆர் மட்டும் கிடைக்கும். இதான் டீலெம்மா. நெக்ஸ்ட் ரிசல்யூஷன் பிஆர்கியூ நெகேஷன் பிஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இந்த நெகேஷன் பியும் பியும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் கியூஆர்ஆர் கிடைக்கும். இதோட நேம் வந்து ரிசல்யூஷன். ஓகே, நம்ம வாங்க இப்போ இன்ஃபரன்சஸ் தியரினா என்னன்னு பார்க்கலாம். இன்ஃபரன்சஸ் தியரினா என்னன்னா அந்த வேர்ட்லயே இருக்கு, இன்ஃபயரிங் அ கன்க்ளூஷன் ஃப்ரம் த கிவன் செட் ஆஃப் ப்ரிமிசஸ். அப்படி இல்லைன்னா இந்த ஹைப்போதிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா, அந்த ப்ரிமிசஸ்ல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வரோம். அதுதான் இந்த தியரி ஆஃப் இன்ஃபரன்சஸ், வேறு எதுவும் கிடையாது. இப்போ ப்ரிமிசஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ப்ரிமிசஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஆல்ரெடி ட்ரூவான விஷயம். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு கூட இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ரிமிசஸ்ன்றது இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் அஷ்யூம் டு பி ட்ரூ. ஸோ அதுதான் ப்ரிமிசஸ். ஓகேங்களா. இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்னு இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இதை டைரக்ட் ப்ரூஃப், இன்டைரக்ட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின்லேயே உங்களுக்கு வந்து என்னன்னு கொடுப்பாங்கன்னா டிரைவ் த கன்க்ளூஷன் யூசிங் திஸ் செட் ஆஃப் ப்ரிமிசஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ப்ரூஃப். இன்டைரக்ட் ப்ரூஃப்னா டிரைவ் திஸ் கன்க்ளூஷன் யூஸ் இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு கொஸ்டின்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, டைரக்ட் மெத்தடா இன்டைரக்ட் மெத்தடா அப்படின்னு நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதுல வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்சஸ் தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல் பி, ரூல் டி, ரூல் சிபி. ரூல் பின்றது ப்ரிமிசஸ், டீன்றது டாட்டாலஜி, சிபின்றது கண்டிஷனல் ப்ரிமிசஸ். இது என்னது ரூல் பி அப்படின்னா, அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ரிமிசஸை நீங்க கொண்டு போய் கொஸ்டின்ல இருந்து கொண்டு போய் நம்மளோட டெரிவேஷன் பார்ட்ல எழுதுவீங்கல்ல, அப்போ நீங்க ரூல் பின்னு எழுதணும். கொஸ்டின்ல இருந்து கொண்டு போய் டெரிவேஷன் பார்ட்ல, அதுதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. Premises may be introduced at any step in your derivation. Okay. So tautologicனா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா அது பேரு ரூல் டி. அந்த ப்ரிமிசஸ்ல நமக்கு வாட் இஸ் இன்ஃபரன்சஸ், இன்ஃபயரிங் அ கன்க்ளூஷன். லாஸ்டா நமக்கு அந்த கன்க்ளூஷன் வரதுக்காக என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் அப்ளை பண்றீங்களோ அது பேரு டாட்டாலஜி. நெக்ஸ்ட் ரூல் சிபி. ரூல் சிபினா கண்டிஷனல் ப்ரிமிசஸ். இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆர் இஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆரையோ இல்லைன்னா எஸ்ஐயோ நீங்க ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க உங்களோட டெரிவேஷன்ல. இதை வந்து ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸா கொண்டு போனீங்கன்னா உங்களோட கன்க்ளூஷன் மஸ்ட் பி எஸ்ஸா இருக்கணும். சரிங்களா.
அப்படி இல்லைன்னா எஸ் வந்து நீங்க அடிஷனல் ப்ரிமிசஸா எடுத்தீங்கன்னா ஆர் வந்து உங்களுக்கு கன்க்ளூஷனா இருக்கும். அது மாதிரி மாத்தி மாத்தி எதை நீங்க ப்ரிமிசஸா எடுக்கிறீங்களோ அடுத்தது உள்ளதை நீங்க கன்க்ளூஷனா கொண்டு வரணும். இதுதான் ரூல் சிபி. ஈவன் தோ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நீங்க ரூல் சிபி வந்து உங்களோட இஷ்டம், நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் ஓகே. இல்லைனாலும் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் ரூல் சிபி அண்ட் டிரைவ் யோர் கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற வழியே இல்லை, நீங்க ரூல் சிபி யூஸ் பண்ணி தான் ஆகணும். சேம் டைம் இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சம் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஜாலியா இருக்கும். எப்படின்னா லைக் பிளேயிங் கேம், அந்த கியூபிக் ஸ்கொயர்லாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் திரும்ப சொல்றேன். ஸோ இதுல நான் ரெண்டாவது ப்ராப்ளம் உங்களுக்காக ஒர்க் பண்றேன். ஷோ தட் ஆர் இஸ் அ வேலிட் இன்ஃபரன்சஸ் ஃப்ரம் த ப்ரிமிசஸ் பி இஃப் கியூ, கியூ இஃப் ஆர் அண்ட் பி. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து ஆரை வந்து வேலிட் ப்ரிமிசஸா கொண்டு வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் திஸ் இஸ் டைரக்ட் மெத்தட். ஸோ இந்த ப்ரிமிசஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த ப்ரிமிசஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம சம் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன? கன்க்ளூஷன் வந்து நம்ம ஆறுன்னு கொண்டு வரோம். அதை நான் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஸோ என்னென்ன ப்ரிமிசஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ என்னென்ன ப்ரிமிசஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி இஃப் கியூ கொடுத்துருக்காங்க, கியூ இஃப் ஆர் கொடுத்துருக்காங்க அண்ட் பி. இதெல்லாம் வந்து கிவன் ப்ரிமிசஸ், இதெல்லாம் வந்து கிவன். ஓகேங்களா? இது வந்து கன்க்ளூஷன். ஸோ இந்த கிவன் ப்ரிமிசஸை வச்சு நீங்க சொல்ல வேண்டிய கன்க்ளூஷன் வந்து ஆர். ஸோ ஜாலியா போடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து என்னோட இதுதான் டெரிவேஷன் பார்ட். டெரிவேஷன் பார்ட் எப்போதும் இப்படிதான் ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும். ஸ்டெப் நம்பர், ஸ்டேட்மெண்ட், ரூல். ஸ்டேட்மெண்ட்ன்றது ப்ரிமிசஸ், நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதோ நீங்க டாட்டாலஜிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்றதோ அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். ரூல்ன்றது நீங்க ரூல் பி யூஸ் பண்ணிருக்கீங்களா, ரூல் டி யூஸ் பண்றீங்களா, ரூல் சிபி யூஸ் பண்றீங்களா, அதுதான் ரூல். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பி இஃப் கியூ அப்படின்னா என்னோட டெரிவேஷன் பார்ட்ல நான் கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதியிருக்கேன். அதனால இதோட பேர் வந்து ரூல் பி. இதோட பேர் என்ன? ரூல் பி. பிகாஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரிமிசஸ் கொஸ்டின்ல இருந்து. ரெண்டாவது நான் என்ன பண்றேன்னா கியூ இஃப் ஆர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நான் கொஸ்டின்ல இருந்து தான் எடுத்திருக்கேன், அதனால இதுவும் எனக்கு ரூல் பி. நெக்ஸ்ட் நான் தேர்ட் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா பி இஃப் கியூ, கியூ இஃப் ஆர் இருக்கு. ஸோ எனக்கு இது ரெண்டும் தேவைப்படாம நான் பி இஃப் ஆர்ன்னு எழுதலாம். ஸோ பி இஃப் ஆர் அப்படின்னு நான் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரூல் டி. பிகாஸ் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 1,2ல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஹைப்போதெட்டிக்கல் சைலோஜிசம். இதெல்லாம் நீங்க எழுதணும், அப்பதான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஹைப்போதெட்டிக்கல் சைலோஜிசம். Okay, so next fourth step I'm going to introduce the another premises, that is P. So this is called rule P. Okay, and fifth step நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த இடத்துல நான் ரூல் டி அப்ளை பண்ண போறேன். ரூல் டி அப்ளை பண்ணும்போது ஸோ எது ரெண்டு எடுக்கிறேன் பாருங்க. லைக் ரூல் டி அப்ளை பண்ணும்போது 3யும் 4ம் நான் எடுக்க போறேன். ஸோ 3யும் 4ம் அப்படி பார்த்தீங்கன்னா பிபி கேன்சல் ஆகி எனக்கு ஆர் வரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எடுத்திருக்கேன்னு நான் எழுதிக்கிறேன் பாருங்க. இது வந்து ரூல் டி பிகாஸ் டாட்டாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன். எது யூஸ் பண்றேன்னா 3,4. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடூஸ் டோலன்ஸ். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடூஸ் போலன்ஸ். அதோட நேம் மாடூஸ் போலன்ஸ். ஸோ தேர்ஃபோர் பிபி கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆர் வரும். So what is the என்ன conclusion கொடுக்கணும்? R is the conclusion. Hence we derived that part. ஓகேங்களா? So next. So same thing. I have given one more problem to yours. Show that P if yes is logically follows from the premises and they given set of premises. இவ்வளவுதான் உங்களுக்கு question. So நீங்க ஃபைனலா P if yes ன்னு கொண்டு வரணும். ஸோ இதுதான் நான் இப்படி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸ் நான் கொடுக்கணுமா, செகண்ட் ப்ரிமிசஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா அப்படின்னு கொஸ்டினே வேண்டாம். இது வந்து நீங்கள் ஒரே மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனலாக ஆன்சர் பி இஃப் எஸ்ன்னு வரணும். நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்போ வேணால் பண்ணலாம், நீங்கள் என்ன கண்டிஷனல் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லாஸும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யார் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து அசோசியேட்டிவ் யூஸ் பண்ண போகிறேன், கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், இட் இஸ் யார் இன்ட்ரெஸ்ட். ஃபைனலாக எனக்கு ஆன்சர் வந்து பி இஃப் எஸ் வரணும். தட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க விதம் வந்து கரெக்டாக
கரெக்டா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பாட்டு வேற வேற எதுவும் ரூல்லே இல்லாததெல்லாம் கொண்டு வரக்கூடாது. கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி, ஆனா எப்ப வேணா எப்படி வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம். இதுதான் ஒரே ஃபார்மேட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, நெகேஷன் பி இஃப் கியூ கொண்டு வந்திருக்கேன். அது பேரு ரூல் பி. அடுத்து இதுல வந்து நம்பர் 1 யூஸ் பண்ணி நான் கண்டிஷனல் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஆன்சர் வந்து பி இஃப் எஸ் வரணும். ஸோ கண்டிஷனல் யூஸ் பண்ணும்போது பி இஃப் கியூ. ஸோ இது வந்து நம்பர் 1ஓட கண்டிஷனல். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது ரூல் பி. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுக்கும் நான் கண்டிஷனல் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு கண்டிஷனல்ல தான் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2,4 இந்த 2வையும் 4ஐயும் பார்த்தீங்கன்னா கியூ கீ கேன்சல் ஆயிட்டு பி இஃப் ஆர் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுனால இது ரூல் பி. நெக்ஸ்ட் 5 6 இது பண்ணீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு பி இஃப் எஸ் வரும். இது பேரு ஹைப்போதெட்டிக்கல் சைலோஜிசம். ஸோ வி ஆர் கெட்டிங் த ஆன்சர். ஸோ கொஷின் படி நமக்கு ஆன்சர் வந்து பி இஃப் எஸ் வரணும். பட் திஸ் இஸ் நாட் அ ஒன்லி வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பி இஃப் கியூ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா? கிடையவே கிடையாது. உங்களோட இஷ்டம். நீங்க கியூ இஃப் ஆரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், யூ மீன் நெகேஷன் கியூஆர் ஆரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஆர் இஃப் எஸ்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இட் இஸ் யார் இன்ட்ரெஸ்ட். ஃபைனலி ஐ நீட் சொல்யூஷன். அவ்வளவுதான். ஃபைனலி உங்களை கொஷின் சால்வ் கரெக்ஷன் பண்றவங்களோட மோட்டோ வந்து ஃபைனலா ஆன்சர் வந்திருக்கா, பர்ஃபெக்டா ரூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம்மு, demonstrate S is a valid inferences from the set of premises. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்படின்றதா ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. I'll give you 2 minutes time. So next, okay, so similarly the next problem, show that yes R is logically follows from the premises. இதுவும் நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க, உங்களோட ஆன்சர் வந்துச்சா அப்படின்னு. SRR வந்துச்சா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் கிவிங் த டைமிங் ஃபார் திஸ். இஃப் யூ வாண்ட் யூ டேக் அ ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க அண்ட் செக் வெதர் நீங்க போட்டிருக்க ப்ராப்ளம் கரெக்டா அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் சிபி கண்டிஷனல் ப்ரிமிசஸ். ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து டிரைவ் பி இஃப் கியூ இஃப் எஸ் யூசிங் ரூல் சிபி இப்படிதான் கொடுப்பாங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல. யூசிங் ரூல் சிபி ஃப்ரம் த ப்ரிமிசஸ். ஸோ பாத்தீங்கன்னா மொத்தமே 2 ப்ரிமிசஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஆன்சர் எனக்கு வரணும், ஆனா நீங்க ரூல் சிபி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப ரூல் சிபி யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்க ஒரு ப்ரிமிசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதை வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இட் இஸ் யோர் சாய்ஸ். ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பிஏ வந்து அடிஷனல் ப்ரிமிசஸா எடுத்திருக்கேன். ஓகே, கண்டிப்பா அதான் ப்ரூஃப். சிபி பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் இங்க பாத்துக்கோங்க. பி இஃப் கியூவா இருந்துச்சுன்னா பிஏ நீங்க ப்ரிமிசஸா எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கியூ வரணும். ஒருவேளை நீங்க கியூவை ப்ரிமிசஸா எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி வரணும். அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிஏ வந்து ப்ரிமிசஸா எடுத்திருக்கேன். எனக்கு ஃபைனலா ஆன்சர் கியூ இஃப் எஸ் வரணும். அப்போ மொத்தம் ஆல்ரெடி 2 ப்ரிமிசஸ் இருக்கு. பின்றது ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸ். மொத்தம் இப்போ எனக்கு 3 ப்ரிமிசஸ் இருக்கு. ஸோ டேக் பி ஆஸ் அன் அடிஷனல் ப்ரிமிசஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அடுத்து அந்த கிவன் ப்ரிமிசஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிமிசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, திரும்ப ரூல் சிபியோட ப்ரிமிசஸை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதனால நான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதல. இதெல்லாம் ஐ எம் இன்ட்ரடியூசிங் ப்ரிமிசஸ். என்னோட டெரிவேஷன் பார்ட்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் 1 2 கம்பைன் பண்ணி பிபி கேன்சல் ஆச்சு. இது பேரு மாடோஸ் போலன்ஸ். அப்ப ஆன்சர் வந்து எனக்கு கியூ இஃப் ஆர் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ப்ரிமிசஸை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ப்ரிமிசஸை ஐ எம் இன்ட்ரடியூசிங். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ரூல் பி. அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஈக்குவலன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். 3க்கும் 4க்கும் ஈக்குவலன்ஸ். ஸோ 3க்கும் 4க்கும் ஈக்குவலன்ஸ்னும் போது கியூ 2 கியூல ஒரு கியூ எழுதிக்கோங்க. அடுத்து இஃப் ஆர் அண்ட் ஆர் இஃப் எஸ், ஆர் அண்ட் ஆர் இஃப் எஸ். அதுக்கப்புறம் கண்டிஷனல் யூஸ் பண்ணுங்க. பி இஃப் கியூனா கண்டிஷனல் தெரியும்ல. பி இஃப் கியூனா வாட் இஸ் கண்டிஷனல்? நெகேஷன் பி
RQ இதான் conditional. So அதே மாதிரி இதுக்கு வந்து negation Q or this entire thing or this entire thing. So negation P if Q na negation P RQ the same way. Okay. So next இதுக்கும் இந்த இதுலயும் நம்ம வந்து conditional யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சிக்ஸ்த்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணிருக்கேன். இந்த வெளியில இருக்க நெகேஷன் கியூவை அப்படியே வச்சுட்டேன். இட் இஸ் யார் இன்ட்ரெஸ்ட், நீங்க எப்படி வேணா பண்ணலாம். பட் ஐ எம் யூசிங் ஹியர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஆர் அண்ட் நெகேஷன் ஆர் 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 அண்ட் எஸ் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ ஆர் அண்ட் நெகேஷன் ஆர்னா ஃபால்ஸ் பிகாஸ் இட்ஸ் பை டாமினன்ட் லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ஆர் பீனா இட் இஸ் பி பை ஐடென்டி லா. ஐடென்டி லா படி ஃபால்ஸ் இல்ல பீனா யூ மீன் ஃபால்ஸ் ஆர் பீனா யூ வில் கெட் பி ஒன்லி, அதே தான் வரும். ஸோ இது பேரு ஐடென்டி லா. ஸோ ஐடென்டி லா வந்த பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த நெகேஷன் QRR அண்ட் நெகேஷன் QRS இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ளை பண்ணிருக்கேன். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு அதான் நான் சொன்னேன்ல பி அண்ட் கியூன்னு இருந்துச்சுன்னா பி தனியா எழுதலாம், கியூ தனியா எழுதலாம். அது பேரு சிம்பிளிஃபிகேஷன் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி அந்த சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைனலா எனக்கு கன்க்ளூஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட் இந்த கண்டிஷனல் இருக்குல்ல. வாட் இஸ் கண்டிஷனல்? பி இஃப் கியூனா கண்டிஷனல் என்ன? நெகேஷன் பி ஆர் கியூ. சோ எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம்ல. லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் சைடு எழுதிப்பேன். அப்படின்னாலும் தட் இஸ் கால்ட் கண்டிஷனல். ஸோ எனிவே வி காட் த ஆன்சர் கியூ இஃப் எஸ் பிகாஸ் இதை வந்து அடிஷ்னலா எடுத்துட்டு இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ த சேம் வே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுல வந்து நான் எஸ் நியூ ப்ரிமிசஸா எடுத்திருக்கேன். ஃபைனலா எனக்கு கன்க்ளூஷன் ஆர் வேணும். ஒருவேளை நீங்க ஆரை வந்து ப்ரிமிசஸா எடுத்தீங்கன்னா நீங்க எஸ் வந்து ஆன்சரா கொடுக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes இந்த கொஸ்டினை எழுதிட்டு ட்ரை யுவர் செல்ஃப். எனிவே ஹவ் கிவன் த மை வே ஆஃப் சொல்யூஷன். Just take a screenshot or write it, do it yourself, and finally you are getting the solution R. Next indirect method. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? டைரக்ட் மெத்தட் பார்த்தோம், ரூல் சிபி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம இன்டைரக்ட் மெத்தட் பார்ப்போம். இன்டைரக்ட் மெத்தட் ஸோ இதுல என்னென்ன இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். இன்டைரக்ட் மெத்தட் இருக்கு, இன்கன்சிஸ்டன்ட் இருக்கு, கன்சிஸ்டன்ட் இருக்கு. கன்சிஸ்டன்ட்னா என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஆன்சர் டாட்டாலஜி ட்ரூ அப்படின்னு சொல்லணும். கன்சிஸ்டன்ட்னா என்ன பண்ணும்? ஃபைனல் ஆன்சர் டாட்டாலஜி. நீங்க எந்த ப்ரிமிசஸையும் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, ஃபைனலா ட்ரூன்னு சொல்லணும். இன்கன்சிஸ்டன்ட்னா ஃபைனலா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். எந்த ப்ரிமிசஸும் நீங்க உள்ள கொண்டு வரக்கூடாது, ஃபைனலா நீங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். இன்டைரக்ட் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா ஒரு நியூ ப்ரிமிசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு நியூ ப்ரிமிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த நியூ ப்ரிமிசஸ் எப்படி இருக்கணும்னா நெகேஷன் ஆஃப் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் கொடுத்திருப்பாங்கல்ல அதுக்கு நெகேஷன் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? கன்க்ளூஷனுக்கு நெகேஷன் எடுத்து அதை வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரிமிசஸா நீங்க உள்ள கொண்டு போயிட்டு ஃபைனலா ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் மெத்தட்னா என்ன பண்றோம்? அப்படியே கொடுத்திருக்கிறத பண்றோம். ரூல் சிபினா கண்டிஷனல் ப்ரிமிசஸ். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டைரக்ட் மெத்தடு இன்கன்சிஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா ஃபைனலா டாட்டாலஜி சொல்லணும். இன்கன்சிஸ்டன்ட்னா ஃபைனலா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். இன்டைரக்ட் மெத்தட்ல ஒரு நியூ ப்ரிமிசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த நியூ ப்ரிமிசஸ் எப்படி இருக்கணும்னா கன்க்ளூஷனுக்கு நெகேஷன் எடுக்கணும், ஃபைனலா ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். இவ்வளவுதான். ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் தான் இருக்கு இன்ஃபரன்சஸ் தியரியில. ஓகேங்களா? So the definitions எல்லாம் கொடுத்திருக்கேன். If you want you write all the definitions. Next using indirect method derive R from so derive R from this set of conclusion. இது வந்து set of conclusion வந்து இது question. இது வந்து answer. ஓகேங்களா? இப்போ வந்து indirect method சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஆன்சருக்கு நம்ம நெகேஷன் எடுக்கணும். கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஆன்சருக்கு நெகேஷன் எடுக்கணும். ஆன்சருக்கு நெகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகேஷன் ஆர். இத நியூ ப்ரிமிசஸா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஃபைனலா ஆன்சர் என்னன்னு சொல்லணும்? ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். அந்த வேலை தான் இங்க பண்ணிருக்கேன். டேக் an additional premises that is negation of conclusion, negation of R. You have to include this is also one of the premises. ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின் படி 3 premises இருக்கு. இதையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 premises ஆயிடும். ஸோ அந்த 4 premises-ஐயும் எழுதிட்டு ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு ரூலை கொண்டு வந்தீங்கன்னா கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதுனீங்கன்னா அது பேரு ரூல் பி.
அதுக்கப்புறம் டாட்டாலஜிக்கல் அப்ளை ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ரூல் டி. ஃபைனலா ஆன்சர் வந்து எனக்கு ஃபால்ஸ் வரணும். ஸோ இந்த ஃபால்ஸ் வர்றதுக்காக நான் இது ரெண்டையும் கன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது பேர் வந்து இந்த நம்பர் 1 நான் சொன்னல பி தனியா கியூ தனியா இருந்துச்சுன்னா நம்ம கன்ஜெக்ஷன் பண்ணலாம். அதான் ஃபர்ஸ்ட் ரூலே இன்ஃபரன்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே. ஸோ ஃபைனலா நான் ஃபால்ஸ்ன்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து show that the following premises are inconsistent. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் ரொம்ப சான்ஸ் அதிகம். ஸோ எக்ஸாம்ல ஸோ நீங்க இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஃப் ராமா கெட்ஸ் his degree he will go for a job. அதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின்? show that the following premises are inconsistent. நீங்க எந்த premises-ஐயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. இன்கன்சிஸ்டன்ட்னா ஃபைனலா ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். அவ்வளவுதான். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க premises-ஐ நீங்க தான் ஃப்ரேம் பண்ணணும். If Rama gets his degree, he will go for a job. If he goes for a job, he will get married soon. If he goes for higher studies, he will not get married. Rama gets his degree and goes for higher studies. இப்போ ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன் நான் எப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா, ராமா வந்து டிகிரி கிடைச்சிச்சுன்னா அதை நான் பீன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அவன் வந்து வேலைக்கு போனானா அதை நான் கியூன்னு, இது வந்து பிக்யூஆர் தான் எழுதணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம். ஏபிசிடி XYZ என்ன வேணா எழுதிக்கலாம். ஸோ பிக்யூஆர்ன்றது இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரிமிசஸ். தட்ஸ் வை ஐம் டேக்கிங் த ஸ்டாண்டர்ட் ப்ரிமிசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹி வில் கெட் மேரிட்னா நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். ஹி கோஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதை பார்த்து நம்ம ஒவ்வொன்றா எழுதும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ராமா கெட்ஸ் இஸ் டிகிரி அப்படின்றது பி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம், எப்படி ஆன்சர் எழுதுறோன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ராமா கெட்ஸ் இஸ் டிகிரி, if, so kandipa if rule, if Rama gets his degree he will go for a job, that is P if Q, right? He will go for a job. Next pathina if he goes for a job, if ingiyum, so appa if da vanum, if he goes for a job he will get married soon, that is Q if R. Adutha if he goes for a higher studies he will not get married appa negation varum, not get married appa yes if negation R. Okay, ஸோ அடுத்து ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் இல்ல ராமா கெட்ஸ் இஸ் டிகிரி, இந்த இடத்துல ஆண்ட் இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு ஆண்ட், அப்போ ஆண்ட் யூஸ் பண்ணணும். ராமா கெட்ஸ் இஸ் டிகிரி அண்ட் கோஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், அப்போ பி அண்ட் எஸ், அப்போ என்ன வரும் பி அண்ட் எஸ். ஸோ இதுதான் ராமா கெட்ஸ் இஸ் டிகிரி, ஹி வில் கோ ஃபார் அ ஜாப், ஹி வில் கெட் மேரிட் சூன். ஸோ ஃபைனலா நான் ப்ரிமிசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் எனக்கு ஃபைனலா நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். Take a look, try to do it yourself. Final answer must be false. Try to do it yourself, otherwise you check your answer. Okay, so it is your wish. Whenever you want to introduce the premises or if you want to apply the formula, you can introduce rule T. Even though you can here you can use rule P. Rule CP is not, it's not, you should not. Here we need to say false. Okay, next inconsistent. The next problem also I have given. Okay, so this is the next problem. Try to do it yourself. And one more problem, indirect method I have given from this set of premises. Finally this is the conclusion. Indirect method, that's why you have to introduce one additional premises. That additional premises should be negation of your answer. So we are doing the same. So finally, so this is this what I have given. If you want you can change it your way, and finally you have to say it's false because it's a indirect method. And also I given one more problem for trying yourself. Show that the following are inconsistent. Inconsistent means finally you have to say false. If you want check any book for try to do it consistent problem. Nothing consistent means finally you have to say false. Tautology, that's all. So this is one of the problem. If Jack misses many classes due to illness, then he fails in high school. If Jack fails in high school, then he is uneducated. Jack misses many classes and reads lots of books. So the same way, so இப்போ அந்த ராமா கெட்ஸ் டிகிரி எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களான்ட்டு. அடுத்து உங்களோட இன்னொரு பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரிமிசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லாஸ்டா நீங்க என்னன்னு சொல்லணும், ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ அவ்வளவுதான். இந்த ஸோ இன்ஃபரன்சஸ் தியரி பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாவே இந்த வீடியோல கவர் பண்ணிட்டேன்.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.